Hello everyone, welcome back to our channel Class 5 Part 1 வாங்க zigzag stitch போடலாம். இதுக்கு நான் ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்ன மாதிரியே நான் சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் மேக்ஸிமம் நம்ம சென்ட் பண்ணுற ஹோம்ஒர்க்லலாம் வந்து நீங்கள் லைன் ட்ரா பண்ணாமலே அப்படியே வந்து ஷேர் பண்ணுறீங்க. எந்த ஸ்டிச் நீங்கள் போட்டாலுமே வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு மேலே வந்து ஸ்டிச் போட்டால் தான் அது வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஸ்டிச் போடுங்க. இந்த கிளாஸில் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி நார்மலாக எடுக்கிற மாதிரி த்ரெட்டை உள்ளேருந்து புல் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் வந்து நம்ம வந்து மேக் பண்ணணும். குட்டி லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஃபார்வேர்டில் வந்து பெரிய செயின் ஸ்டிச் வந்து எடுக்கணும். பாருங்கள், பெரிய செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயுமே வந்து லாக் ஸ்டிச் வந்து போடுவோம். லாக் ஸ்டிச் வந்து நம்ம எதுக்கு போடுறோன்னா, அப்போ தான் நம்ம எந்த ஷேப்பில் வந்து நம்ம வந்து போட விருப்பப்படுறோமோ அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கிடைக்கும். ஒருவேளை லாக் ஸ்டிச் போடாமல் நம்ம போட்டோன்னா அது வந்து ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு லாங் செயின் ஸ்டிச் எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே குட்டி லாக் ஸ்டிச் வந்து போடணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணி நீங்கள் வந்து போடணும். இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் என்னென்னா, நீங்கள் சில்க் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்டில் எடுத்து ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். அதோட எண்டில் வந்து எண்ட் நாட் வந்து நீங்கள் போட்டிருக்கணும். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நியூ வியூவராக இருந்தால், உங்களுக்கு இதை ஜாயின் பண்ணணுன்னு ஆசையாக இருந்தால் கீழே ஐ எம் இன்ட்ரெஸ்டடுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு சின்ன லைக் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.